ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி மாயா மாயா யூடியூப் சேனல். உங்கள் எல்லாரையும் நம்ம மாயா மாயா யூடியூப் சேனல் மூலமாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகவும் அதே நேரத்தில் ரொம்ப சேஃபாகவும் இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். தொடர்ந்து நம்மளுடைய மாயா மாயா யூடியூப் சேனல் வழியாக நிறைய பயன் தரக்கூடிய மருத்துவ தகவல்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். எல்லாமே உங்களுக்கு சிறந்த முறையில் பயனினை அளிக்கக்கூடிய வகையில் இருக்குன்னு நாம் நம்புகிறோம். ஒரு வாழ்வியல் கல்வியை பற்றியதான விஷயங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சேனலாக நம்மளுடைய சேனல் இருந்துட்டு வருது. இன்னும் சொல்லப்போனால் இல்லறம் தொடர்பான சந்தேகங்களுக்கு உண்டான தீர்வுகளுக்குடைய பதில்களை எங்கே போய் நாம் கேட்குறது, யாருக்கிட்ட போய் கேட்டு அதை பற்றி தெரிஞ்சுக்கிறது அப்படின்ட்டு குழம்பி கொண்டு இருக்கக்கூடிய எத்தனையோ பேருக்கு ஒரு தீர்வினை கொடுக்கக்கூடிய ஒரு தளமாக நம்மளுடைய மாயா மாயா யூடியூப் சேனல் விளங்கி வருகிறது. எத்தனையோ பேர் நம்மளுடைய சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுறீங்க, சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்குறீங்க, அதன்படி செயல்படுறீங்க. நீண்ட நேரம் திருப்திகரமான இல்லறத்தில் அவ்வளவு அழகாக ஈடுபடுறீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எந்த ஒரு விஷயத்த பேசுவதற்கு ரொம்ப தயக்கத்தோடு இருக்கிறோமோ, எந்த ஒரு விஷயத்த பேசுறதுக்கு சங்கஜப்பட்டுக்கிட்டே இருக்கிறோமோ, அந்த விஷயம் போலிகளால் ரப்பப்பட்டு அதை பற்றின தவறான செய்தி வந்தால் கூட அதுதான் உண்மை அப்படிங்கிற மாதிரி மக்கள் மத்தியில் போயிடும். ஒரு விஷயத்தை அதிகமாக பேசுபொருளாக இருக்குது அப்படிங்கும்போது அதில் இருக்கிற உண்மை, அதே மாதிரி அதில் இருக்கிற தப்பு ஆகியவற்றை நம்மளால் ஆராய்ந்திட முடியும். உதாரணத்துக்கு சொல்ல போனால் ஒரு சின்ன ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்கிறேன். இரவில் ஆண்களுக்கு இந்திரியம் வெளியேறதுங்கிறது இட்ஸ் நார்மல். அதாவது அவங்களுக்கான திரவம் உச்சமடைஞ்சால் வெளியேற திரவம் வெளியேறதுங்கிறது இரவில் தூக்கத்தில் வெளியேறதுங்கிறது இட்ஸ் நார்மல். இதை வச்சு இப்போ சில கூட்டம் என்ன பண்ணுதுன்னா, இரவில் வெளியேறுகிறதா, உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கிறது, உங்களுக்கு பலகீனம் இருக்கிறது, இங்கே வாங்க, சில லட்சங்கள் தான் செலவாகும், நான் கொடுக்குற லேகிய உருண்டையை சாப்பிடுங்க சரியாயிடுன்ட்டு விளம்பரம். இப்போது இதை பற்றி பேசக்கூடிய ஆட்கள் அதிகமாக இருந்ததுன்னா அதை பற்றி அவேர்னஸ் வரும். ஸோ சொல்லக்கூடியவன் உண்மையை சொல்கிறானா பொய் சொல்கிறானாங்கிற அறிவு உங்களுக்கு வந்துடும். அது சரியாக இருக்கும்போது ஓகேன்னு எடுத்துக்குவீங்க, தப்பாக இருந்ததுன்னா அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடுவீங்க. உண்மைதானே நான் சொல்கிறது? புரியுது இல்லையா? ஆக்சுவலாக அது ஒரு ப்ராப்ளமே இல்லை. தூக்கத்தில் வெளியேறது அப்படிங்கிறது இட்ஸ் நார்மல், அது ஒரு இயற்கையான நிகழ்வு. அதை ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக்கி அதில் சம்பாதிக்கிற கூட்டம் ஒன்று இருக்குது, இன்னமுமே இருந்துகிட்டு இருக்குது. ஸோ நம்மளுடைய சேவை எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்டால், உண்மையை மட்டுமே சொல்கிற சேவை. நம்ம சேனலில் இருந்து சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு நீங்கள் பெரிய பணம் செலவழிக்க தேவையில்லை. நம்ம சேனல் பேரை சொல்லி உங்கள்கிட்ட நாங்கள் யாரும் காசும் வாங்குறதில்ல. இந்த சூரனை தயார் பண்ணி சாப்பிடுங்க, அந்த லேகியம் தயார் பண்ணி சாப்பிடுங்கன்னு நான் சொல்கிறதில்ல. ஏன்னா நிறைய பேர் நம்மக்கிட்ட கேட்குறாங்க, இதை நாங்கள் ஒரு பிஸ்னஸாக பண்ணுறதா இருந்தால் அழகாக பண்ணலாம். ஒன்றும் கிடையாது. திருமணம் ஆக போகிற எத்தனையோ இளைஞர்கள் நம்மக்கிட்ட கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, சார் எங்களுக்கு இன்னும் ஒரு 1 மந்தில் கல்யாணம் ஆக போகுதுங்க, ஏதாவது லேகியம் இருந்தால் கொடுங்க, இல்லை ஏதாவது சூரணம் இருந்தால் கொடுங்க, பாலில் கலந்து குடிக்க அப்படியே சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருந்தால் கொடுங்க அப்படின்ட்டு எத்தனையோ பேர் கேட்குறாங்க. அவங்கக்கிட்ட நான் ஒன்றே ஒன்று தான் சொல்லுவேன், இந்த லேகியம் நான் திங்கிறேன், சூரணத்தை குடிக்கிறேன் அப்படின்ட்டு டைம் வேஸ்ட்டு பண்ணாதீங்க, காசையும் வேஸ்ட் பண்ணாதீங்க. இப்போ நீங்கள் என்ன சாப்பிட்டுட்ருக்கீங்களோ, உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா என்ன செஞ்சு உங்களுக்கு சமைச்சு கொடுத்துட்டு இருக்கிறாங்களோ அதை திருப்தியாக சாப்பிடுங்க, ருசித்து ரசித்து சாப்பிடுங்க, அவ்வளோதானே தவிர மற்றபடி நீங்கள் எதையும் சாப்பிட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. சொல்லி தெரிவது இல்லை மன்மதக்கலை அப்படின்னு நான் சொல்லுவேன். ஒரே வார்த்தை, ஒரே லைன், சொல்லி தெரிவது இல்லை மன்மதக்கலை. மீனுக்கு நீந்த சொல்லித்தர தேவையில்லை. மீன் பிறக்கும்போது அதை யாருக்காவது சொல்கிறாங்களா நீந்துறதுக்கு?
அதுவே நீந்தி போயிடுது. இந்த மாதிரி நம்மளுடைய உள்ளேயே ஜீன் அமைப்புலையே அந்த ரெக்கார்ட்லாம் இருக்கும். இந்த தாம்பத்தியம் அப்படிங்கிற விஷயம், இல்லறம்ங்கிற விஷயம் எல்லாமே இட்ஸ் ரெக்கார்டட். இந்த இனப்பெருக்கம்ங்கிறதுலாம் நீங்கள் அந்த அந்த நிகழ்வுக்குள்ளே போனீங்கன்னாவே அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால் நீங்கள் பெரிய ஏதோ ஒரு இராணுவத்துக்கு போகிற மாதிரி, ஒரு பெரிய ஒரு ஒரு கத்தி சண்டைக்கு போகிற மாதிரி நினச்சிட்டு போகாதீங்க. இட்ஸ் வெரி நார்மல். ஸோ அதை பற்றின பயம், பதட்டம் இதுதான் உங்களுக்கான நெகட்டிவான விஷயமே தவிர, அதில் பயம் இல்லை, அதில் உங்களுக்கு பதட்டம் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் நார்மலாக ஈடுபடலாம். எந்த தப்புமே கிடையாது, ஈஸியாகவும் ஈடுபடலாம். இப்போ இதில் நாம் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், அந்த நீண்ட நேரம் இல்லறம் அப்படிங்கிற விஷயத்தில் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் நம்மக்கிட்ட கேட்குறது வந்து, இந்த இல்லறத்தில் நாங்கள் ஈடுபடுறோங்க, இப்படி ஈடுபட்டோம் அப்படின்னு சொன்னால் எங்களால் அதிக நேரம் ஈடுபட முடியல. அதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த வலி, அதாவது பெயின் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். 2 பேருக்குமே வலி இருக்குது. குறிப்பாக பெண்களுக்கு இந்த வலி அப்படிங்கிற விஷயம் இருக்குது. அது ஆண்கள் வந்து பர்சனலாக கேட்பாங்க, இந்த மாதிரி வலி காரணமாக என்னோடய மனைவி வந்து இல்லறத்தை வந்து அவாய்ட் பண்ணுறாங்க, பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், பொதுவாக பெண்களினுடைய மர்ம உறுப்புலையே ஒரு விதமான மாய்ஸ்சர் வந்து சுரக்கும். அது ஒரு எண்ணெய் பசை மாதிரி இருக்கும். அது பேர் மதன நீர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து சுரக்கும். அது வந்து உராய்வுத்தன்மையை வந்து லேசாக்கும். ஸோ எரிச்சலோ வலியோ இருக்காது. நார்மலாக அவங்களால ஈடுபட முடியும். ஆனால் சில நேரங்களில் சில பெண்களுக்கு அந்த மதன நீரினுடைய சுரப்பு கம்மியாக இருக்கும். அவங்களால சரியாக அந்த சுரப்பு கம்மியாக இருக்கிறதுனால ஈடுபடும் பொழுது அந்த உராய்வுத்தன்மை ரொம்ப டஃப்பாக இருக்கும்போது வலி ஏற்படும். சரிங்களா? ரொம்ப தாங்க முடியாத எரிச்சல் கூட ஏற்படலாம். ஸோ இதை நினச்சி நீங்கள் பயப்பட தேவையில்லை. நிறைய லூப்ரிகண்ட் இருக்குது. வாட்டர் பேஸ்டு லூப்ரிகண்ட் ஜெல் அப்படின்னுட்டு கடையில் இருக்குது. மெடிக்கலில் நீங்கள் போயிட்டு கேட்டிங்கனாவே அவங்க உங்களுக்கு கொடுப்பாங்க. வாட்டர் பேஸ்டு லூப்ரிகண்ட் ஜெல் அப்படின்னு கேட்டிங்கனாவே கொடுப்பாங்க. நீங்கள் அதை வந்து வாங்கிட்டு அதை நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு ஈடுபட்டீங்க அப்படின்னா அந்த மதன நீர் கொடுக்கக்கூடிய அந்த உராய்வு, அந்த மாய்ஸ்சர், அந்த எண்ணெய் பசையை இது கொடுக்கும். இதுலேயே 2 இருக்குது. வாட்டர் பேஸ்டு இருக்குது, ஆயில் பேஸ்டு இருக்குது. வாட்டர் பேஸ்டு வாங்கி யூஸ் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். உங்களுக்கு மேலும் அதில் கொஞ்சம் டவுட் இருந்தால் நல்ல ஒரு கைனகாலஜிஸ்ட்டை சந்தித்து அவங்களுடைய பரிந்துரையின் பேரில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வலி அப்படிங்கிறதுக்கு காரணம் இதுதான். சில நேரங்களில் இன்ஃபெக்ஷனால் வலி இருக்கலாம். இன்ஃபெக்ஷன்ஸ், ஏதாவது இந்த பூஞ்சக்காளான் தொற்று, இதனால் வந்து வலி இருக்கலாம். இது வந்து வெறும் ஒரே ஒரு மாத்திரையில் குணமாகக்கூடியது. வெறும் 3 நாள். பூஞ்சக்காளான் தொற்றுன்னு சொல்கிறது கணவன் மனைவி 2 பேருமே சாப்பிடணும். ஏன்னா இது வந்து மனைவிகிட்ட இருந்து கணவனுக்கும் இது போயிடும். அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா ஆணுக்கும், அதாவது கணவனுக்கும் யூரின் விடும்போது எரிச்சல் ஏற்படலாம், அந்த இடத்துல வலி ஏற்படலாம். அவர்களும் இல்லறத்தில் ஈடுபடும்போது தாங்க முடியாத வலி, எரிச்சல் இதெல்லாம் கூட ஏற்படலாம். ஸோ ஆண்களும் பார்த்திங்கன்னா அந்த டேப்லெட் எடுத்துக்கணும். ஜஸ்ட்டு 3 days தான், ஒரே ஒரு டேப்லெட் தான். ஸோ நீங்கள் ஒரு சரியான ஒரு கைனகாலஜிஸ்ட்டை சந்திச்சிங்க அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க. ஸோ வலி இருக்கிறது அதனால் அவாய்ட் பண்ணுறேன் அப்படின்னு எந்த பெண்ணும் சொல்ல வேணாம், எந்த ஆணும் சொல்ல வேணாம். ஒன்று இந்த மாதிரி உராய்வில் பிரச்சனையாக இருக்கும், இல்லைன்னா ஏதாவது தொற்றாக இருக்கும். 2மே சரி பண்ணக்கூடியது. சரிங்களா? 2மே சரி பண்ணக்கூடியது, எளிமையான முறையில் சரியாகக்கூடியது. ஸோ நீங்கள் அதை பார்த்து குணப்படுத்திக்கோங்க. 1. 2வது, பல ஆண்கள் கேட்கக்கூடிய இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா, சார் நாங்கள் வந்து எங்களோட துணையோடு நாங்கள் இருக்கிறோம் இல்லறத்தில். இப்போ ஒரு மணி நேரம் இருக்கிறோம், இந்த ஃபோர்ப்ளே
உறுப்பை பயன்படுத்தி இருக்கிறது உச்சகட்டம் அடையிற வரைக்கும் நான் சொல்கிறேன். ஒரு 1 hour இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் எங்களுடைய அந்த மர்ம உறுப்பு வந்து கொஞ்ச நேரம் நல்ல எழுச்சி ஆகுது, அதுக்கப்புறமேட்டு சின்னதாகிடுது, அப்புறம் எழுச்சி ஆகுது, அப்புறம் சின்னதாகிடுது இப்படின்ட்டு சொல்கிறாங்க. இது வந்து நார்மலா? இந்த துண்டு சீட்டு பிரசாரம் இருக்குல்ல, அதில் இதை பற்றினும் பார்க்கலாம். என்னென்னா, தொடங்கியவுடன் சுருங்கி விடுகிறதா, ஆரம்பித்தவுடன் சின்னதாகி விடுகிறதா, அதுவும் ஒரு குறைபாடு தான், வாங்க வைத்தியம் பார்க்குறேன் அப்படின்ட்டு அதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது. பட் இது உண்மையாலுமே பயப்படக்கூடிய விஷயமா அப்படின்னு கேட்டால் இதுவும் பயப்படக்கூடிய விஷயம் இல்லை. இப்போ நான் சொன்ன உடனே ஆண்களுக்கு என்னங்க நாங்கள் பயம்னு நினச்சிட்டு இருந்த எதையுமே நீங்கள் பயம் இல்லைன்னே சொல்லிட்டு இருக்கீங்களே அப்படின்னா உண்மையை தாங்க நான் சொல்கிறேன்னு பொய்ய சொல்லலையே, உண்மையை தான் சொல்கிறேன். பிகாஸ் அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இல்லறத்தில் ஈடுபடும் போது அந்த உணர்வுகளுக்கு தகுந்தாற் போல உறுப்பினுடைய எழுச்சி அமையும். நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லியிருக்கிறேன், பலூன் மாதிரி தான் ஒரு ஆணுடைய அந்த மர்ம உறுப்பு அப்படிங்கிறது. பலூன் வந்து நார்மலாக இருக்கும்போது எப்படி இருக்கும், அதில் காற்று ரொப்பும்போது எப்படி இருக்கும், அது மாதிரி இந்த காற்று ரொப்புறது தான் இந்த ரத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ அந்த நரம்புகளில் ரத்த ஓட்டம் நல்லா இருந்ததுன்னா நல்ல எழுச்சி கிடைக்கும். அதுக்கு உங்கள் திங்கிங் நல்லா இருக்கணும், நல்ல உணர்வோடு ஈடுபடணும். இப்போ நீங்கள் 1 மணி நேரம் ஈடுபடுறீங்க அப்படின்னு வச்சுக்குவோம், இந்த 1 மணி நேரமும் அது கடப்பாற மாதிரியே நிற்கணும் அப்படின்னா எப்படி முடியும்? 1 மணி நேரமும் கடப்பாற மாதிரியே நிற்க முடியாது இல்லையா? ஸோ நீங்கள் வந்து அவ்வளோ நேரம் நிற்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னு நினைக்கிறதே தப்பு. 1 மணி நேரம் அது நிற்காது. அதிகபட்சமாக 7 நிமிஷம் வரைக்கும் ஸ்டெடியாக நின்னாலே இட்ஸ் நார்மல். 4 நிமிஷம் வரைக்கும் ஸ்டெடியாக நின்னாவே நார்மல். கொஞ்சம் சுருங்குது, கொஞ்சம் எழுச்சி அடையுது அப்படிங்கிறது இட்ஸ் நார்மல். சில ஆண்கள் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, பெண்ணினுடைய மர்ம உறுப்பில் செலுத்தும் பொழுதும் இதே நிலைமையாகுமா, சின்னதாயிடுமான்னு கேட்பாங்க. கண்டிப்பாக ஆகாது. ஏன்னா அதில் சுற்றி இருக்கிற அந்த உராய்வு தன்மை உணர்வுகளை தூண்டி டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோனை அதிகரித்து அந்த நேரத்தில் அந்த பிரச்சனையை உண்டாக்காது. உட்புகுதல் நடக்கும் பொழுது அந்த பிரச்சனை கண்டிப்பாக வரவே வராது. 100க்கு 90% அந்த பிரச்சனை வரவே வராது. இந்த இடைப்பட்ட நேரங்களில் தான் இந்த ஃபோர்ப்ளேவில் ஈடுபடும் போது ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மேலே டயர்ட் ஆகிடலாம், சின்னதாகிடும். கொஞ்ச நேரம் கழித்து அது நார்மல் ஆகிடும். இந்த மாதிரி தான் ஆகுமே தவிர அதை நினைத்து நீங்கள் பயப்பட தேவையில்லை. சரிங்களா? ஒரு துளி அளவுக்கு கூட பயப்படாதீங்க. சரிங்களா? அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா, நிறைய ஆண்கள் வந்து கேட்குற இன்னொரு கேள்வி வந்து, அந்த இல்லறத்தில் ஈடுபடுறோம், அதிக நேரம் ஈடுபடணும், என்ன வழி அப்படின்னு கேட்பாங்க. நான் படித்து சொல்லுவேன். நான் வந்து அப்போ ஒரு பேச்சு இப்போ ஒரு பேச்சுன்னு இல்லை, ஒன்றே ஒன்று தான் சொல்லுவேன். ஃபோர்ப்ளே அப்படின்னு சொல்கிற அந்த புற விளையாட்டை எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் நீங்கள் ஈடுபடலாம். ஃபோர்ப்ளே என்பது கலவிக்கு முந்தையதான கொஞ்சுதல். அதில் நீங்கள் எவ்வளவு நேரம் வேணுமானாலும் ஈடுபடலாம், எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. 1 மணி நேரம் ஈடுபடலாம், 2 மணி நேரம், சத்து இருந்தால் விடிய கூட ஈடுபடலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அந்த அந்த கலவி இருக்கிறீங்க இல்லையா, இந்த இல்லறம், அது வந்து 4 7 நிமிஷம் தான் நார்மல். வெறும் 4 7 நிமிடங்கள் உங்களால் ஈடுபட முடிகிறது என்று சொன்னாலே இட்ஸ் வெரி நார்மல். அதை நீங்கள் வந்து பிரச்சனையாக எடுத்துக்கொள்ள தேவையில்லை. சரிங்களா? ஸோ இது ஒன்று. ரெண்டாவது, இந்த நீண்ட நேரம் ஈடுபடுறதுக்கு மருந்துகள், மாத்திரைகள் அப்படின்னுட்டு நிறைய இருந்த பொடிகள் அப்படின்னுட்டு நிறைய இருந்தாலும் கூட சில ஆயுர்வேத ரீதியான விஷயங்கள் நாம் தெரிஞ்சு வச்சுக்கிறோம். நம்ம வீட்டு அஞ்சரை பெட்டியில் டப்பாவில் போட்டு வச்சுக்கிற ஒரு பொருள் இது. ஒரு காரத்தன்மை உடைய ஒரு பொருள்,
கட்டாயமாக இந்த பொருள் ஒவ்வொரு இளைஞர்களின் கையிலும் இருக்க வேண்டும். இன்னும் சொல்லப்போனால் புதிதாக திருமணமான இளைஞர்கள் கையிலையும் இருக்கணும், திருமண வாழ்வில் இருக்கக்கூடிய அந்த இளைஞர்கள் கையிலும் இருக்கணும். அற்புதமான பலனினை கொடுக்கக்கூடியது. இதை 2 வகையில் பயன்படுத்தலாம். 2 வகையுமே அற்புதமான பலனினை கொடுக்கக்கூடியதாக தான் அமையும். என்னன்னா, மிளகு. உங்கள் வீட்டில் இந்த மிளகு என்ற பொருள் கட்டாயமாக இருக்கணும். ஒரு கை மிளகு இருந்தால் பகைவன் வீட்டிலும் உணவு இருந்தலாம் அப்படிங்கிற ஒரு பழமொழி உண்டு. என்னென்னா, ஒருவேளை அந்த பகைவன் உணவில் நஞ்சு கலந்துட்டான் அப்படின்னு சொன்னால் ஒரு கை மிளகு எடுத்து வாயில் போட்டு மென்று தின்னுட்டிங்கன்னா அந்த நஞ்சு ரத்தத்தில் பரவாமல் அது தடுத்து நிறுத்தும். அந்த கேப்பில் நம்ம போயிட்டு வைத்தியம் பண்ணி காப்பாற்றிக்கலாம் உடம்ப. ஸோ அதனால தான் சொல்லுவாங்க, ஒரு கை மிளகு இருந்தால் பகைவன் வீட்டிலும் உணவு அருந்தலாம் அப்படிங்கிறது உடனுடைய கான்செப்ட் அதுதான். ஸோ அந்த மிளகு அப்படிங்கிற விஷயம் அதீத காரத்தன்மை உடையது ஒன்று. இந்த மிளகுங்கிறது டெஸ்டோஸ்டரானுடைய கவுண்டை இன்க்ரீஸ் பண்ணி உங்களுடைய உணர்வுகளை பன்மடங்கு பெருக்கச் செய்கிற தன்மையும் இருக்குது. இது பல பேருக்கு தெரியாது. மிளகு அப்படின்ன உடனே ஏதோ அது சமையலுக்கு யூஸ் பண்ணுற ஒரு பொருள், சில பேர் சளி பிடிச்சா யூஸ் பண்ணுற ஒரு பொருளாக நினச்சிட்ருக்கீங்க. இந்த மிளகு ஆண்களுக்கு பலகீனத்தை நீக்கி பலத்தினை பன்மடங்கு பெருக்கி தரக்கூடிய ஒரு விஷயமாக கருதப்படுது. எப்படி அப்படின்னு நான் சொல்கிறேன். 2 வகையில் பயன்படுத்தலாம் மிளகை. ஃபஸ்ட்டு தூள் பண்ணிக்கோங்க. தூள் பண்ணிவிட்டு 1 டம்ளர் பசும்பால், சுத்தமான 1 டம்ளர் பசும்பாலில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு இந்த மிளகு தூளை கலந்து மிக்ஸ் பண்ணி அதை நீங்கள் உள்ளுக்கு குடிக்க வேண்டும். ஆண்கள் உள்ளுக்கு குடிக்க வேண்டும். இப்படி குடித்தீர்கள் அப்படின்னா குடித்து ஒரு 10லேருந்து 15 நிமிடம் கழித்து அந்த பாலில் இனிப்பு சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்க்குறது இருந்தால் சர்க்கரை சேர்த்துக்கலாம், எந்த தப்பும் இல்லை. நீங்கள் இதை குடித்து ஒரு 10லிருந்து 15 நிமிடம் கழித்து நீங்கள் இல்லறத்தில் ஈடுபட்டால் நீண்ட நேரம் உங்களால் இல்லறத்தில் ஈடுபட முடியும். இது ப்ராக்டிக்கலாக அனுபவ ரீதியாக கைகண்ட மருத்துவ முறை ஒன்று. இது மிளகு பால் அப்படின்னு சொல்கிறது ஒன்று. 2வது, இந்த மிளகை ஒரு 4 மிளகை எடுத்துக்கிட்டு, வெறும் 4 மிளகை எடுத்துக்கிட்டு உங்களுடைய வாயில் போட்டுட்டு ஓரளவுக்கு உடைச்சி மென்னுட்டு, அந்த காரம் இருக்கணும். நீங்கள் அந்த மிளகை வாயில் போட்டுட்டு நல்லா மெல்லும் போதே அது ஒரு காரமாக இருக்கும். நல்லா மெல்லணும். அதனால தான் ரொம்ப காரச்சுவையாக இருக்குதுன்ட்டு நான் பொடியாக்கி பாலில் கலந்து குடிங்க அப்படின்னு. அது முடியாதவங்க வெறுமனே உங்களோட வாயில் போட்டுட்டு நல்லா மென்னிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த காரம் ஏறும், உங்களுடைய தலைக்கு ஏறும், அதாவது மூளைக்கு ஏறும். அப்படிங்கிற மாதிரி அந்த காரம் ஏறும். அப்புறமேட்டு 1 டம்ளர் வெந்நீர் குடித்துட்டு நீங்கள் இல்லறத்தில் ஈடுபட்டீங்க அப்படின்னு சொன்னாலும் அதிக நேரம் இல்லறத்தில் நீங்கள் ஈடுபடலாம். என்னென்னா, இந்த மிளகு அப்படிங்கிற விஷயம் சூடை தூக்கும். சளி பிடிச்சா தெரியுமா மிளகு போட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறது. சூடு உடம்புக்கு ஏறும். இந்த இல்லறத்தில் ஈடுபடும் போது சூடு ரொம்ப முக்கியம். அதீத குளிர்ச்சியும் இருக்கக்கூடாது, அதீத சூடு. ரொம்ப பாடி ஹீட்டாக இருந்தால் சீக்கிரமாக வந்துடும், ரொம்ப குளிர்ச்சியாக இருந்தால் அங்கே வேலையே செய்யாது. சரிங்களா? ஸோ உங்களுடைய உடல் சூட்டை அபரிவிதமாக ஓரளவுக்கு இன்க்ரீஸ் பண்ண. இப்போது இந்த நண்டு ரசம் இருக்கு இல்லையா, அந்த நண்டு ரசத்தை குடித்தா என்ன ஆகும் தெரியுமா? உடம்பு நல்லா சூடு எடுத்துக்கும். நல்லா சூடு ஏறிச்சுனாவே ரத்த ஓட்டம் நல்லாயிருக்கும், நரம்பு முறுக்கேறும். இந்த காரணத்தினாலே உங்களுக்கு நீண்ட நேரம் இல்லறம் அமையும். அதனால தான் சொல்லுவாங்க, வாலிப பசங்க நண்டு ரசம் குடிங்கம்பாங்க. நண்டு ரசம் குடிச்சியா என்ன உடம்பு ஒரு மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்கிறதுக்கு இதுதான் காரணம். ஸோ இந்த மிளகு அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள்
வாயில் போட்டுட்டு மென்று தின்னுட்டு ஒரு டம்ளர் வெந்நீர் குடிச்சுட்டு ஈடுபடலாம். 4லேருந்து 6 மிளகு வாயில் போட்டு நல்லா மென்று தின்னு விழுங்கி தண்ணி குடிக்கணும். இல்லைன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் எடுத்துட்டு பசும்பாலில் கலந்தும் நீங்கள் குடிக்கலாம். இப்படி 2 வகையில் நீங்கள் யூஸ் பண்ணி பலனினை பெறலாம். சரிங்களா? ஸோ இந்த 2மே உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு கொடுக்கக்கூடிய விஷயந்தான். ஆச்சுங்களா? இந்த மிளகனை போலவே உங்களுடைய வீட்டு அஞ்சரை பெட்டியில் இருக்க வேண்டிய அடுத்த பொருள் என்ன அப்படின்னா வெங்காயம். இந்த சின்ன வெங்காயத்தை பற்றின நிறைய தகவல்கள் நான் சொல்லியிருக்கிறேன். சின்ன வெங்காயம்ங்கிறதே ஒரு அமிர்தம் ஆண்களுக்குன்னு சொல்கிறேன். அந்த காலத்தில் திருமணமானவங்களுக்கு, இளைஞர்களுக்கு வெங்காயத்தை கொடுப்பாங்க. மோரும் சின்ன வெங்காயமும் கொடுப்பாங்க சாப்பிட்றதுக்கு. ஏன்னா அந்த மோரும் சின்ன வெங்காயமும் கொடுக்கும்போது அது என்ன ஆகும்னா அவங்களுக்கு அந்த உடம்பை வந்து நல்லா கூல் பண்ணும், அந்த ஹீட்டை சமநிலைப்படுத்தும். ஹீட்டு வந்து அதிகமும் ஆகக்கூடாது, கம்மியாக ஆகக்கூடாது, சமமாக இருக்கணும். அந்த சமநிலையை உடலுக்கு கொடுக்கறதுல இந்த சின்ன வெங்காயம்ங்கிறது முக்கிய பங்கினை வகிக்கிறது. அதனால் இந்த சின்ன வெங்காயம் அப்படிங்கிறதும் வீட்டில் கட்டாயமாக இருக்க வேண்டும். ஏன்னா நிறைய பேர் இன்றைக்கி உணவுகளில் சின்ன வெங்காயத்தை தவிர்த்துட்டு பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணுறாங்க. இந்த சின்ன வெங்காயத்தை எந்த அளவுக்கு உணவுகளில் சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. சுட்ட சின்ன வெங்காயம் பிள்ளைகளுக்கு கொடுக்கறது ரொம்ப நல்லது. அந்த காலத்திலலாம் எங்கள் வீட்டில் பர்சனலி ஆண் பிள்ளைகளுக்கு அம்மாலாம் வெங்காயத்தை சுட்டு கொடுப்பாங்க. சுட்டு சாப்பிட்றதுக்கு கொடுப்பாங்க. அவ்வளவு நல்லது உடம்புக்கு. அவ்வளோ ஒரு அந்த டெஸ்டோஸ்ட்ரானோட கவுண்டை ஆண்களுக்கு அதிகரிப்பு செய்யக்கூடியதில் அது ரொம்ப நல்ல பலன். எப்படி மிளகு அதீத காரத்தன்மை கொண்டதோ, அந்த காரத்தன்மையால் உங்களுக்கு அந்த நீண்ட நேரம் கிடைக்கிறதோ, அதே மாதிரி இந்த சின்ன வெங்காயத்திலும் காரத்தன்மை இருக்குது. சின்ன வெங்காயமும் காரம். நீங்கள் வாயில் போட்டு மென்னிங்கன்னா ஒரு விதமாக காரமாகும். அதிலையும் காரத்தன்மை இருக்குது. ஒரு சின்ன வெங்காயத்தை எடுத்துகிட்டு தோலை உளிச்சிட்டு அந்த சின்ன வெங்காயத்தை உங்களோட வாயில் போட்டுட்டு ஒரு ஓரமாக அடக்கி வச்சுட்டு, சின்ன வெங்காயத்தை ஒரு ஓரமாக அடக்கி வச்சுட்டு கடிச்சிட்டு அந்த ஜூஸ் உங்களுக்கு வாயில் ஃபுல்லாக இறங்கணும். அந்த ஜூஸு உங்களோட வாயில் ஃபுல்லாக இறங்கணும். இப்படி இறங்கின பிறகு, அதாவது வாயிலே இருக்கணும். எப்படி நீங்கள் மிளகு நீங்கள் வாயில் போட்டு கடித்து மென்று தின்னு தண்ணி குடிச்சிடுறீங்க, சின்ன வெங்காயம் நீங்கள் வாயில் போட்டு கடிச்சிட்டு அந்த வெங்காயத்தை வாயிலே வச்சுக்கோங்க. லைட்டாக கடிச்சிட்டு நீங்கள் இல்லறத்தில் ஈடுபடுங்க. அந்த வெங்காயம் உங்களோட வாயில் ஒரு ஓரமாக இருக்கிறச்சே நீங்கள் இல்லறத்தில் ஈடுபடும் போது அதிக நேரம் உங்களால் இல்லறத்தில் ஈடுபட முடியும். சரிங்களா? நீண்ட நேரம் உங்களால் இல்லறத்தில் ஈடுபட ஒரு துணையாக, ஒரு உதவியாக இந்த சின்ன வெங்காயம் இருக்கும். இது எப்படி வேலை செய்யுது அப்படின்னா, அந்த சின்ன வெங்காயத்தை உங்கள் வாயில் வச்சு ஒரு ஓரமாக வச்சு கடிச்சிட்டு ஈடுபடும் போது அதில் இருக்கிற அந்த காரம், அந்த சின்ன வெங்காயத்தில் இருக்கிற அந்த காரம் உங்களுடைய அந்த 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 ஒரு மூளையில் போய் அடிக்கும். இது உங்களுடைய மைண்டை கொஞ்சம் டைவர்ட் பண்ணும், அதீத உணர்வுகளை மட்டுப்படுத்தும், அதீத உடல் சூட்டையும் கண்ட்ரோல் பண்ணும். இதனாலையும் உங்களால் நீண்ட நேரம் ஈடுபட முடியும். இது 2வது. அடுத்து 3வது பொருள் என்னென்னா பூண்டு. இந்த பூண்டுங்கிறது இறைவன் நமக்கு தந்த கொடை அப்படின்னு சொல்லலாம். இன்னும் சொல்ல போனால் ரத்தத்தில் கலந்திருக்கிற நச்சுக்கிருமிகளை வெளியேற்றுதல இந்த பூண்டு அப்படிங்கிறது முக்கிய பங்கு வகிக்குது. அதாவதுங்க, நல்ல ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. உடலில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும், மூச்சு முதல் பாதம் வரை ஏகப்பட்ட பிரச்சனை இருந்தாலும், அது அத்தனைக்கும் சர்வரோக நிவாரணியாக சில மருந்துகள் மட்டும்தான் பயன்படும். அதில் ஒன்று தான் இந்த பூண்டு. இந்த பூண்டு ஒரே ஒரு பூண்டு எடுத்துக்கோங்க, தோலை உளிச்சிக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் மென்று தின்னு ஒழுங்கிட்டு ஒரு டம்ளர் வெந்நீர் குடிச்சிட்டு நீங்கள் ஈடுபட்டு பாருங்கள். அந்த பூண்டோட கார்ப்பு, அதுவும் காரம். இந்த பூண்டும் ஒரு விதமான காரத்தன்மையை கொண்டது தான், அதுவும் உங்களுக்கு காரம். ஸோ நீங்கள் எதையும் நல்லா மென்று தின்னுட்டு ஒரு டம்ளர் வெந்நீர் நீங்கள் குடிச்சிட்டு ஈடுபட்டிங்கன்னா அதிக நேரம் உங்களால் ஈடுபட முடியும். சரிங்களா? ஸோ இதையும் நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். அற்புதமான ரிசல்ட் கிடைக்கும். அதே மாதிரி
எல்லாமே இந்த பூண்டு, மிளகு, வெங்காயம் இந்த 3 உங்களோட கையில் முறையாக பயன்படுத்த தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் இளைஞர்கள் இல்லற நேரத்தை பற்றி பயப்படவே தேவையில்லை. இவ்வளோ நேரம் ஈடுபட முடியும், அவ்வளோ நேரம் ஈடுபடணும், அந்த பயமே தேவையில்லை. இஷ்டம் போல் நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் ஈடுபடலாம், அதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அதே நேரத்தில் எப்பயுமே நான் இன்னொரு டிப்ஸையும் நான் சொல்கிறேன். உணவு சாப்பிட்டவுடன் எக்காரணம் கொண்டும் இல்லறத்தில் ஈடுபடாதீர்கள். இன்னும் சொல்ல போனால் உங்களுக்கு கோடி ரூபாய் கொடுத்தாலும் இல்லறத்தில் ஈடுபடாதீங்க. சாப்பிட்ட உடனே ஈடுபடாதீங்க. அது ஏங்க சாப்பிட்ட உடனே ஈடுபட வேணான்னு சொல்கிறீங்க? உணவுக்கும் இல்லறத்துக்கும் ஈடுபடுறதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்னு கேட்டால், ஃபஸ்ட்டு உணவுகளினுடைய செரிமான அமைப்பை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளணும். நீர்ம உணவாக இருந்தால், நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு திரவ உணவாக இருந்ததுன்னா 1/2 மணி நேரம் ஜீரணம் ஆகிறதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும். நீங்கள் சாப்பிடக்கூடிய அந்த உணவு திட உணவாக இருந்தால் 4 மணி நேரம் ஜீரணமாக ஆகும். அசைவ உணவாக இருந்தால் 6லேருந்து 8 மணி நேரம் கூட ஆகலாம், சொல்ல முடியாது. நீங்கள் சாப்பிட்ற அந்த அசைவத்தை பொறுத்து, அது வேகன பக்குவத்தை பொறுத்து. ஸோ இப்படி நீங்கள் சாப்பிட்ட உணவில் அந்த செரிமானமாகக்கூடிய நேரம்னு ஒன்று இருக்குது. அந்த செரிமானம் ஆகணும் அப்படின்னு சொன்னால் உடலில் உள்ள உறுப்புகள்லாம் வேலை செய்யணும் இல்லையா? செரிமான உறுப்புகள். இந்த செரிமான உறுப்புகள்லாம் வேலை செய்கிறச்ச உடல் ஆட்டோமேட்டிக்காக ஒரு விதமான ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். நல்லா பாருங்கள், சாப்பிட்டதுக்கப்புறம் உடம்பு ஒரு மாதிரி மதன்னு இருக்கும், தூக்கம் வர மாதிரி இருக்கும். ஏன்னா உங்கள் வேலை செய்யுதுன்னு அர்த்தம். உள்ளுறுப்பு வேலை செய்யுது. ஸோ வெளியில் இருக்கிற உறுப்பு கொஞ்சம் ரிலாக்ஸாக பார்க்குது. உள்ளுறுப்பு வேலை செய்யங்காட்டி கொஞ்சம் ரிலாக்ஸ் செய்ய சொல்லுது. ஏன்னா உள்ளேயும் வேலை நடக்கும்போது நீங்கள் வெளியிலையும் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உடம்பு ரொம்ப டயர்டாகிடும். ஸோ அதனால தான் எப்பயுமே உள்ளே அங்கே வேலை செய்யும் போது நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் தான். ஸோ எப்பயுமே சாப்பிட்ட உடனே டக்குன்னு ஒரு வேலை செய்கிறதோ டக்குன்னு எந்திரிச்சு போகிறதோ அப்படி இல்லாமல் சாப்பிட்டு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ரிலாக்ஸ் பண்ணுறது நல்லது. எப்பயுமே உணவு உண்ட பின்பு, நான் சொன்ன மாதிரி இந்த நீர்ம உணவு வந்தால் 1/2 மணி நேரம், திட உணவாக இருந்தால் 4 மணி நேரம். அதாவது 2 மணி நேரத்துக்கு மேலே கூட நீங்கள் ஈடுபடலாம், தப்பு. ஏன்னா பாதி ஜீரணம் ஆகிடும். சாப்பிட்ட உடனே ஈடுபடுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, செரிமானமாகிறது தடைபெறது ஒன்று. ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தா, அந்த இல்லறத்தில் நீங்கள் ஈடுபடுறீங்க இல்லையா, அப்போது பல பேர் சொல்கிற கம்ப்ளைண்ட், எனக்கு சீக்கிரமாக வெளியேறிடுது, சீக்கிரமாக இந்திரிய கசிவானது ஏற்பட்டு விடுகிறது, வெச்சதும் தெரியல எடுக்கிறதும் தெரியல டக்குன்னு வந்துடுது. இந்த கம்ப்ளைண்ட் எல்லாம் சொல்லக்கூடிய ஆண்களுக்கு நான் சொல்லக்கூடிய பதில் என்ன அப்படின்னு கேட்டால், சீக்கிரமாக சாப்பிட்டவுடன் நீங்கள் ஈடுபடாதீர்கள். சாப்பிட்ட உணவு நன்றாக செமித்தவுடன், அதாவது ஜீரணமான வேட்டி, நீங்கள் ஈடுபடுங்க. அதிக நேரம் உங்களால் ஈடுபட முடியும், ஃப்ரீயாக ஈடுபட முடியும். ரெண்டாவது விஷயம்னா ஃப்ரீயாக ஈடுபடலாம், ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக ஈடுபட தேவையில்லை. ரெண்டாவது, ஒரு சில ஆய்வுகள் அது என்ன சொல்கிறாங்கன்னா, சாப்பிட்டவுடன் இல்லறத்தில் ஈடுபட்டால் அல்சர் வரலாம் ஆண்களுக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சாப்பிட்டவுடன் உணவுகளை சாப்பிட்டவுடன் இல்லறத்தில் ஈடுபடுவதை தவறுங்கள் அப்படிங்கிறது ஒரு கூடுதலான தகவல். அதே மாதிரி உணவுகளில் நிறைய அளவுக்கு காய்கறிகளை சேர்த்திக்கோங்க. அதே மாதிரி அடுத்தது பார்த்திங்கன்னா தால், அதாவது இந்த பருப்பு வகைகள், நிறைய பருப்பு வகைகளை சேர்த்திக்கோங்க. ஏன்னா ப்ரோட்டீன் ரொம்ப முக்கியம். ஆண்களினுடைய அந்த அந்த ஒரு டெஸ்டோஸ்டரான் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு புரதம் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு ஆணுக்கு வயது ஒரு ஆணுக்கு தினம் 2 முட்டை அவசியம், தினம் 2 முட்டை அவசியம். நல்லா வேக வச்சு சாப்பிட்ணும். சில பேர் கேட்பாங்க, ஆம்லேட்டாக சாப்பிட்லாமா, கலக்கியாக சாப்பிட்லாமா, ஃபுல் ஃபாயிலாக சாப்பிட்லாமா, இப்படிலாம் கேட்பாங்க. எப்படி சாப்பிடணும்? நீங்கள் முட்டையை அவிச்சு சாப்பிடணும். வேக வச்சு தினம் 2 முட்டை அப்படிங்கிற விதத்தில் சாப்பிடணும். மஞ்சக்கருவோடு சாப்பிட்லாமா? தாராளமாக சாப்பிட்லாம்.
மஞ்சக்கருவோடு சாப்பிடுங்க, எந்த பிரச்சனையும் இல்லை, உடம்புக்கு அவ்வளவு நல்லது. இன்னும் சொல்லப்போனால் சின்ன சின்ன குழந்தைங்களா இருந்ததுன்னா ஒரு ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு கூட ஒரு முட்டை, வயது வந்தவர்களுக்கு 2 முட்டை, சின்ன பிள்ளைகளுக்கு 1 முட்டை. இப்போ பார்த்திங்கன்னா அரசாங்கமே முட்டை கொடுக்குது. சரிவிகித உணவுன்னு அதை நாம் சொல்கிறோம். சாப்பாடு, பருப்பு குழம்பு, இல்லை பார்த்திங்கன்னா வெரைட்டி ரைஸ் கொடுக்குது, எக்கு முட்டை கொடுக்குது. ஏன்னா சரிவிகித உணவுகளில் முட்டை ரொம்ப அவசியம். அது ஆண் பிள்ளைகளுக்கு, வளரக்கூடிய ஆண் பிள்ளைகளினுடைய டெஸ்டோஸ்டரான்ங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா டெஸ்டோஸ்டரான் நல்லா இருந்தால் தான் அவங்களுடைய பாடியுடைய அந்த கெயின், அவங்களுடைய அந்த அந்த இனப்பெருக்கத்துக்கான அந்த சக்தி, மூளையினுடைய செயல்திறன், இப்படி எல்லாத்துக்குமே இந்த டெஸ்டோஸ்டரான் ரொம்ப முக்கியம். ஸோ இதுக்கு கண்டிப்பாக முட்டை சாப்பிட்றது அவசியம். ஸோ வயது வந்த ஆண்கள் தினம் 2 முட்டை காலம் முழுவதும் சாப்பிடுங்க, ஜம்முன்னு இருங்க. ஸோ அந்த வீடியோவில் நிறைய தகவல்களை கேட்டிங்க பொறுமையாக. ஸோ இவ்வளோ நேரம் நம்ம சேனலை வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.